வணக்கம் சார். வரேன். வணக்கம் வணக்கம் சார். சார், என் பேர் சிவராமன். போன வாரம் இன்டர்வியூக்கு வந்திருந்தேன். ஓஹோ, நீங்க தான் அந்த சிவராமனா? ஆமா சார். நீங்க தான் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபை பண்ணி பார்த்து இன்னைக்கு வர சொன்னீங்க. சார், எனக்கு வேலை கிடைச்சிருமா சார்? வேலை கிடைக்கிறது இருக்கட்டும். இதுக்கு முன்னே எங்க வேலை செய்ய சொன்னீங்க? கவர்மெண்ட்ல கெமிக்கல் டிபார்ட்மெண்ட்ல சார். அங்க லஞ்சம் வாங்கினா அவங்களை சஸ்பெண்ட் பண்ணியிருந்தாங்களா? ஆமா சார். இது ஏன் நீ இன்டர்வியூ வந்து போய் சொல்லல? உண்மையா சொன்னா எங்க வேலை கிடைக்காதுன்னு நினைச்சு சொல்லல சார். சார், நான் வேணும்னே அதை செய்யல சார். ஏதோ என் சூழ்நிலை அப்படி செய்ய வச்சிடுச்சு சார். யோ, நாட்டுல தப்பு செய்யற எல்லாருமே இதைத்தான் ஏன் சொல்லிட்டு இருக்கான்? சார், நான் அப்படிப்பட்டவன் இல்ல சார். சார், நான் குடும்பஸ்தான் சார். குடும்பஸ்தகத்துக்காக லஞ்சம் வாங்கினவனுக்கெல்லாம் பொறுப்பான போஸ்ட் கொடுக்க முடியுமா? தயவு செய்து வெளியே போடுங்க. நெக்ஸ்ட். சார், என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? சார், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க சார். நான் நல்லவன் நிரூபிக்கிறேன் சார். யோ சார், ப்ளீஸ். அதான் அவர் சொல்றாருல்ல, எடுத்துக்கிட்டு போய. லட்சுமி, லட்சுமி, இந்தாமா கிருஷ்ணாடி இல்லைன்னு சொன்னியே, இந்த வச்சுக்கோ. ஒரு 2 நாள்ல திருப்பி கொடுத்துடுறேன். அதனால என்ன, உன் கஷ்டம் எனக்கு தெரியாதா? மேதுவாக்கும். அம்மா, இந்த மாசம் வாடகை கொடுக்கல. நான் என்ன வெளியே வந்து சத்தம் போட போறாரு. நீங்க ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அடந்த கிழங்கு கிடக்குது, நீ மெதுவா கூட. இப்ப என்ன அவசரம்? ஏமா கொஞ்சம் இப்படி வாமா. ஏமா, உன் மனசுல என்னமா நினைச்சிட்டு இருக்க? டீ வாங்கி வரும்போது என்னமா சொல்லி வாங்கி வந்த? மாசம் மாசம் கரெக்டா பணத்தை கொண்டு வந்து கட்டணும்னு சொல்லி வாங்கி வந்த. 2 மாசமா பணமும் கட்டல, வந்து பதில் சொல்லணும். என்னமா அர்த்தம்? சார், என் வீட்டுக்காரருக்கு திடீர்னு வேலை போயிடுச்சு. வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேலை போச்சுன்றதுக்காக சாப்பிடாம இருக்கிறீங்க? பட்டினி கிடந்தாவது பணத்தை கட்டணுமா? சத்தம் போடாதீங்க, அக்கம் பக்கத்துல தப்பா நினைச்சுக்குவாங்க. இந்த மாசம் எப்படியாவது கட்டிடுமா? இந்த சாகு போக்கலாம் வேணாம், மரியாதை பணத்தை வை. என்ன டிவி வாங்கி ஏமாத்தலாம் பாக்குறியா? யோ, என்னையா பொம்பளை இந்த மரியாதை இல்லாம பேசுற? இவ்வளவு ரோசம் இருக்கிற கரெக்டா பணத்தை கட்ட வேண்டியதானயா? யோ, இதுக்கு மேல நீ பேசாத. மரியாதை இல்லாம பேசுற ராஸ்கல். வாகன கடனை கொடுக்க வக்கீல உனக்கு மரியாதை வேண்டிய. இதுக்கு மேல பேச செருப்பு பிஞ்சிரும். பிச்சு விட நான் ஒரு அரசியல்வாதி இந்த ஏரியாவில் இருக்கிறேன். கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம கலாட்டா பண்றேன். வாகன கடனை கேட்க வந்தாலும் அடிக்க வராங்க. திருப்பி கொடுத்துடல அப்படின்னா பேசுற நீ ஆதாரம் காட்டிக்கிறீங்க. எங்க முதலாளி கிட்ட சொல்லி என்ன பண்ற பாருங்களா? உங்க முதலாளி கடையெல்லாம் கொளுத்தி விடுவேன். அம்மா, என்ன தலைவரே, யாரவன் இதா தகராதா? உங்ககிட்ட கலாட்டா பண்ணனா? எங்கிட்ட கலாட்டா பண்ணிட்டு இவன் உயிரோட போயிட முடியுமா? இந்த பக்கத்து ஃபேமிலி தான் தகராறு பண்ணிருக்கான். என்னப்பா படிச்ச ஆளா இருக்கிற, ரோட்ல வந்து சண்டை போடுறிய, அசிங்கமா இல்ல? போப்பா, இந்தமா கூட்டிட்டு போ. வர வர நம்ம ஏரியா ரொம்ப கலீஜா போச்சுப்பா. ஏங்க, யாரு எப்படி போன நம்மளுக்கு என்ன? நீங்க ஏன் தலையிடுறீங்க? போங்க. நான் ஒரு அரசியல்வாதி. இந்த ஏரியாவில் நான் இருக்கும்போது பொறுக்கி தரமா சண்டை போட்டா என்ன நினைப்பாங்க? இவங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன் சார். அந்த ஆளு நடக்கிறான் சார், நீங்க போங்க போங்க சார். இப்போ உனக்கு திருப்தியா? இத்தனை நாள் வர்றதும் தெரியாம போறதும் தெரியாம சம்பாதிக்கிறத வச்சுட்டு மான மரியாதையோட வாழ்ந்துட்டு இருந்தேன். எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கிட்டேடி. உன்னால என் வேலையும் போச்சு, கௌரவமும் போச்சு. பத்தாவதுக்கு கண்ணுக்கு ஒரு டிவி வாங்க வச்சு இந்த தெருவையை மூஞ்சில காரித்து போற மாதிரி வச்சேடி. எதுக்கான அவன் அவெல்லாம் வந்து எனக்கு பஞ்சாயத்து பண்ண மாதிரி ஆகிட்டேடி. இதுக்கு மேல நான் அவமானப்படுத்த நினைச்சா சாப்பாட்டுல கொஞ்சம் விஷத்தை வச்சு இல்ல ஒரே கொரிடு. சும்மா வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. என்னவோ எல்லாத்துக்குமே நான் தான் காரணங்கிற மாதிரி பேசுறீங்க. என்னாலே உங்க வேலை போச்சு. நானே உங்களை லட்சம் வாங்க சொன்னேன். ஆமாடி, உனதான் போச்சு. மனுஷன் பணம் பணம் நினைச்சா வேற என்ன செய்ய முடியும்? பண்றத பண்ணிட்டு நியாயம் வேற பேசுறான். அப்ப என்ன அவமானப்படுறது இல்லாம பேச்சு வேற பேசுறாவோ. என்னங்க நீங்க அண்ணன் கிட்ட போய் சரியா பேசிக்கிட்டு வாங்க. எல்லாத்துக்குமே நான் தான் தப்புன்னு சொன்னேன். அப்படி நான் என்ன செஞ்சுட்டேன்?
இதெல்லாம் கேட்டுட்டு இருக்குது மேடம். அக்கா அழுகாதீங்கக்கா. அப்படியா? நான் பரவாயில்ல. ச்சே, வர வர வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போச்சு. சார், மூக்குன்னு இருந்தா சளி இருக்கத்தான் செய்யும். அந்த மாதிரி குடும்பம்னு இருந்தா பிரச்சனை இருக்கத்தான் சார் செய்யும். உங்க பொண்டாட்டி எவ்வளவு தங்க சார். என் பொண்டாட்டில வந்து நீங்க ஒரு நாள் குடும்பம் நடத்தி பாருங்க பாப்போம். முடியுமான்னு? அங்க இங்கன்னு வேலைக்கு போய் 4 காசு சம்பாதிச்சா எல்லாம் சரியா போகும் சார். அட எவன் வேலை தரான்? நானும் யாராவது ஆபீஸ்ல. சார், எனக்கு இப்பதான் சார் நினைவு வருது. என் கூட வேலை பார்க்கிற ஒரு ரிச்சாக்காரன் ஒரு இடத்துல வேலை இருக்குன்னு சொன்னான். என்ன பிராந்தி கடை வேலையா இருக்கேன்னு பாக்குறேன். அது போக நம்ம எம்எல்ஏ ஃபேக்டரியா. அட போயா, மனுஷ முக்கியம் இல்ல, பணம் தான் வாழ்க்கை நாடுறதுக்கு அப்புறம் எவன் கம்பெனியா இருந்தானா எந்த வேலையா இருந்தானா அட்ரஸ் கூட நான் போய் பாக்குறேன். அப்புறம் என்ன, இப்பவே அட்ரஸ் வாங்கி கொடுத்துறேன். இன்னைக்கே போய் வேலைக்கு சேர்ந்துருங்க. நான் போய் இந்த கஞ்சி எடுத்து வந்துடுறேன். சார் சார், ஏதாவது ஒரு வேலை போட்டு இத கொடுங்க. பார், செக்யூரிட்டி இல்லாம நான் யாரையும் வேலையில சேர்த்துக்கிறது இல்ல. நீ போப்பா. முன்ன பின்ன தெரியாதவனை வேலைக்கு சேர்த்துக்கிட்டா நமக்கு தான் வம்பு. வணக்கம் சார். உட்கார். அதெல்லாம் இருக்கட்டும். எது வரைக்கும் படிச்சிருக்கிற? டிகிரி முடிச்சிருக்கேன் சார். இதுக்கு முன்னால எங்க வேலை பார்த்த? கவர்மெண்ட்ல 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கேன் சார். கவர்மெண்ட்ல 10 வருஷம் வேலை செஞ்சிருக்கியா? அப்புறம் ஏன் இந்த வேலைக்கு வந்த? சார், அது லஞ்சம் வாங்கினேன்னு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க சார். ஏதோ குடும்ப சூழ்நிலையில அப்படி பண்ணிட்டேன். இனிமே அப்படி எல்லாம் பண்ண மாட்டேன் சார். சார் ப்ளீஸ் சார். சார், உனக்கு நான் வேலை கொடுக்கறேன். ஏன் தெரியுமா? எதையும் மறைக்காம உள்ளது உள்ளபடியே சொன்ன பார். அதனால அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா இது கொஞ்சம் கேஷ் ஸ்டீலிங் உள்ள ஒரு வேலை. இதுக்கு உங்க ஏரியாவுல யாராவது பெரிய ஆளுங்க செக்யூரிட்டி கொடுத்தா நல்லா இருக்கும். உன்னால முடியுமா? சார், எனக்கு அப்படியெல்லாம் யாரையும் தெரியாது சார். சார், எனக்கு வேலை மட்டும் இல்லைன்னு சொல்லாதீங்க சார். நான் ரொம்ப சின்சியரா இருப்பேன் சார். ஐயோ, உன் மேல சந்தேகப்பட்டு சொல்ல கண்ணே. கம்பெனி ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்க, அதுக்காக தான் சொல்றேன். சார், என் குழந்தை குட்டிகள்லாம் பட்டினியா இருக்காங்க சார். சார், இந்த வேலை மட்டும் எனக்கு இல்லைன்னு சொல்லாதீங்க சார். அதான் இல்லன்னு சொன்னா போகலாம்ப்பா. யோ, நீயா? நீ எங்க இங்க வந்த? ஏன்பா, இவர் ஏற்கனவே உனக்கு தெரியுமா? நம்ம பக்கத்து வீட்டுக்காரருப்பா. இது வேலைக்கு வந்தியா? ஏப்பா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருந்தா நானே வேலை வாங்கி கொடுத்துருப்பேன். இவர் யுவர் அப்பாயிண்டட். டேய், இவர் வேலைக்கு சேர்த்துக்கடா. நான் மட்டும் என்ன வேலை போட்டு கொடுக்க மாட்டேன் நான் சொன்னேன். கம்பெனி ரூல்ஸ் இருக்குதே அதை சொன்னேன். ஆஹா. சரி, நீயே சொல்லிட்ட, அப்புறம் என்ன? அப்பா, இதுல 5000 ரூபாய் காசு இருக்கு. அட்வான்ஸா வச்சுக்க. நாளையில இருந்து வேலைக்கு வந்துரு. போயிட்டு வா. ரொம்ப நன்றி சார். தம்பி, ஒரு முக்கியமான விஷயம். நம்ம பிசினஸ் பிராந்தி பிசினஸ். சில சமயத்துல ஆபீஸ்ல வேலை இருக்கும், சில சமயத்துல சரக்கு எடுத்துக்கிட்டு லாரியில போயிட்டு வர வேண்டியது இருக்கும். சார், எனக்கு டிரைவிங் கூட தெரியும் சார். நீங்க என்ன வேலை சொன்னாலும் நான் செய்யறேன் சார். தரையை துடைக்க சொன்னா கூட நான் துடைக்கிறேன் சார். இந்த தரையை துடைக்கிறேன்னு சொன்ன பார், அங்கதான் நீ பெரிய ஆளா வருவ. போயிட்டு நாளைக்கு வேலைக்கு வா. போ. சரி, பக்கத்து வீட்டுக்கார வழி அனுப்பிட்டு வந்துடுறேன். இந்தப்பா, உன் பேர் என்ன? டேய், ஏக்கா, பணம் கேட்டியே, டீ கடை நாட்டாருக்கிட்ட 400 ரூபாய் கேட்டிருக்கேன். 10 வட்டியா? 10 வட்டியா? என்னக்கா நீ? அவன் 20 வட்டி கொடுக்கறான். ஆத்திர அவசரத்துக்கு நான் எல்லாம் அப்படித்தான் வாங்குவேன். இல்லாததுக்கு என்ன பண்றது? வட்டிக்கு வாங்கிட்டு அப்புறம் எப்படி திருப்பி கொடுக்கறது? என் வீட்டுக்காரர் இன்னைக்குதான் வேலை விஷயமா போயிருக்காரு. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வாங்கிக்கலாம். பத்மா, இந்தாமா, இந்த பணத்தை அவகிட்ட கொடு. வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லு. எங்கயா? பிராந்தி கடையில கணக்கு எழுதுற வேலை. என்னது? பிராந்தி கடையில வேலையா? ஏண்டி, ஏற்கனவே ஒரு தப்பு செஞ்சுட்டு தான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்ப மறுபடியும் சாராய கடையில வேலை பார்த்து வம்பு விலைக்கு வாங்கணுமா? இந்த வேலையை வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், தூக்கி போடுச்சல. பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, வேற நல்ல இடத்துல வேலை பார்த்துக்கலாம். ஆமா, வேற நல்ல வேலையை அப்பா வச்சு காத்துட்டு இருக்கான். ஏமா, ஹஸ்பண்ட் அவனுக்கு வேற நல்ல வேலை போட்டு விடுமா? இது எனக்கு சாராய கடை வேலைன்னு தெரியாது. நான் கிடைச்சிருக்கேன், அங்கே ஓயிட்டு இருக்க போறேன். பழைய வேலை கிடைச்சோன்னே தூக்கி போட்டு போறேன். பெருசா பேசுறாளவா? கிடைச்ச இந்த வேலையை விட்டு புள்ள குடிக்கல பட்டி போட சொல்றாளவா? சரி விடுங்கண்ணா, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல, நீங்க போங்க. என்னக்கா நீ? அண்ணன் தான் நல்ல வேலை கிடைச்சா இதை விட்டுறேன்னு சொல்றாருல, அதுக்கு போய் சண்டை போட்டுக்கிட்டு. இத பாருக்கா, சும்மா அவ சொன்னா இவ சொன்னான்னு கிடைச்ச வேலையை விட்டுற சொல்லாத. இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். 2 குழந்தைகளை வச்சுட்டு நீ என்னக்கா பண்ணுவ? சும்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காம ஆகிற வேலையை பாரு. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.